Om Shri Gurubhyo Namaha Kamakshi Charanam. For a jnani or a realized soul, the outer world does not bother him. He is always in bliss and always meditates on the Shuddha Chaitanyam. பக்தி அப்படின்னாலே நம்ம அம்பாள்கிட்ட வச்சிருக்கிற பிரேமையம். பக்தி பாவத்தில் மானசிக பூஜை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான பூஜை. எந்தவித வெளி வஸ்துக்கள் எதுவும் இல்லாமல் நம்ம அம்பாளை பகவானை மனசுலேயே தியானம் பண்ணிட்டு அத்தனை உபச்சாரங்களையும் நம்ம பண்ணுறது தான் இந்த மானசிக பூஜை. இந்த மானசிக பூஜையோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, எந்த ஒரு பொருளுமே அவசியம் இல்லாமல் நம்மளால் அம்பாள்கிட்ட பகவான்கிட்ட ஒன்றி நம்மளால் பிரார்த்தனை பண்ண முடியும். எப்பொழுதும் பண்ண முடியும், எந்த சமயத்துலேயும் பண்ண முடியும். நம்ம சங்கர பகவத் பாதாரும் ரொம்ப அழகாக 2 ஸ்தோத்திரங்கள் கொடுத்துருக்கார். சிவமானச பூஜையும் மந்திர மாத்ரிகா புஷ்பமாலாஸ்தவம். இந்த 2ம் அவரோட காம்போசிஷன்ஸ். இது 2மே மானச பூஜையை பற்றி சொல்கிறது. சதாசிவ பிரம்மேந்திரா அவரோட மானசிக பூஜை ஸ்லோகத்திலேருந்து ஒரு வரி சொல்கிறேன். ஷர்மணி ஜெகதாம் கிரிஜா நர்மணி சப்ரேம ஹிருதய பரிபாக்கே பிரம்மணி வினமத் ரக்ஷண கர்மணி தஸ்மின் உதேது பக்திர்மே. அவர் சொல்கிறார், அம்பாளும் ஈஸ்வரனும் இந்த ஜகத்துக்கே அவ 2 பேரும் இருக்கா. அம்பாளோட ஹிருதயம் எப்படி இருக்குன்னா, யார் அவளை சரணடைகிறாளோ அவளுக்கு அனுக்கிரகம் பண்ண காத்துன்னு இருக்காளாம். ரொம்ப மென்மையான ஹிருதயம் உள்ளவளாம். அந்த தம்பதிக்கு என்னோட நமஸ்காரம், எனக்கு நிறையா பக்தி கொடுமா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். டாக்டர் நாராயணன்னு கடலூரில் ஒரு பெரிய டாக்டர் இருக்கார். அவர் ரொம்ப ஆர்டன் மகாபரிவாடி ஓட்டி. அவரோட ஒரு 2 இன்சிடென்ட் சொல்கிறேன், இதுக்கு நமக்கு பொருத்தமாக இருக்கும். அவர் 3 தடவை சத்தாரா போயிருக்கார் பெரியவா கேம்பும் போது. அதில் ஒரு தடவை போயிருக்கறச்சு அவருக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆகிருக்கு. அவர் பூனா போயிட்டு ட்ரெயின் ஏறணும். அப்போ பெரியவாட்ட உத்தரவு வாங்கிக்கிறதுக்கு போயிருக்கார். ஒரு சின்ன ரூமில் பெரியவா உட்காந்துட்டு இருந்தாலாம். மேக்னிஃபைங் கிளாஸை வச்சுட்டு படிச்சுட்டு இருந்தாலாம். அப்போது இவர் போயிட்டு உத்தரவு வாங்க போயிருக்கார். அப்போ இவரை பார்த்துட்டு பெரியவா அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற தட்டுலேருந்து ஒரு கொய்யாப்பழத்தை அது காம்போட இலையோடு இருக்கிற பழத்தை, ஒரு பெரிய பழத்தை எடுத்துட்டு வராராம். ஜன்னக்கதவு கிட்ட, அந்த ரூம் ஜன்னக்கதவு கிட்ட நின்றுட்டு அவரை எட்டி பார்க்குறார். அவர்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருக்காராம் பெரியவா. அவரையே குவெஸ்டின் கேட்டு, அபிநயம் காமிச்சு அவருக்கு குவெஸ்டின்ஸ் கேட்டு அவரையே பதில் சொல்ல வச்சு ஒரு பெரிய விஷயத்த சொல்லியிருக்கார். என்னது அப்படின்னாக்க, ஞானம் கொய்யப்படாதது. ஞானம் எங்கே இருக்குன்னா ஹிருதயத்தில் இருக்குது, அங்கே தான் ஸ்புரிக்கிறது அப்படின்னு அபிநயங்களை காமிச்சு அது மூலியமாக அவர் அதுக்கு வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி சொல்லி அதோட கடைசி ஒரு அர்த்தம் என்னன்னாக்க, ஞானம் வெளியில் தேட முடியாது, அது உள்ளே இருக்குது, நம்மளா அதை கண்டுபிடிச்சிக்கணும், அது கொய்யப்படாதது அப்படின்னு சொல்லிட்டு பழத்தில் அதுதான் அது கொய்யா பழம் அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகத்தான விஷயத்தை சொல்லி அவர்கிட்ட இந்த பூர்ண பழத்தை கொடுத்தாராம். டாக்டர் நாராயணனும் அவரோட தம்பியும் பல வருஷங்களுக்கு அப்புறம் அவள் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு போயிருக்கா. சுமார் ஒரு 4:30 மணி இருக்குமா. பெரியவா மடத்தில் இருந்திருக்கா. நித்ரை பண்ணும் மாதிரி ஒரு உணர்வில் இருந்துருக்கா பெரியவா. கதவு திறந்ததுக்கப்புறம் இவா 2 பேரும் போய் வந்தனம் பண்ணியிருக்கா. ரொம்ப கூட்டம் இல்லை அன்றைக்கி, ஒரு 10 பேர் தான் இருந்தாலாம். அப்போது பெரியவா இவரை பார்த்த உடனே பக்கத்துலேருந்து ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கார். ஒரு ஆப்பிளை எடுத்து அந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அந்த காம்பை அப்படியே திருப்பிண்டே பேசிண்டு அவரை மேலும் கீழும் பார்த்துட்டு இருந்திருக்கா. அந்த காம்பை எடுத்து போட்டுட்டு பிரசாத இதுலேருந்து குங்குமத்தை எடுத்து அதில் போட்டிருக்கார் பள்ளத்தில். அதுக்கப்புறம் அந்த மேனா உள்ளுக்குள்ளே இருக்கிற தடவிட்டு அதுலேருந்து ஒரு ருத்ராட்சத்தை எடுத்து அந்த குங்குமத்து மேலே போட்டாராம். போட்டுட்டு கையில் வச்சுட்டே இருக்கார் பெரியவா. அப்போது நம்ம டாக்டர் நாராயணன் பெரியவாட்ட பேசணும் அப்படின்னுட்டு அவர் நின்றுட்டுருக்கார் அங்கே. இதெல்லாம் நடக்கிறது பெரியவா அவரை பேச விடுறா.
அப்போது அவர் கேட்குறார் பெரியவா கிட்ட, பெரியவா நான் பஞ்சாயத்து பூஜையெல்லாம் பண்ணின்னு இருக்கேன், பெரியவா சொல்கிற பக்தி ஸ்தோத்திரங்கள்லாமும் படிச்சுட்டுருக்கேன், இருந்தாலும் எனக்கு சில சமயங்களில் ஏதோ மனசு ஒரு சஞ்சலப்பு இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாராம். அதே போல் எனக்கு இந்த பஞ்சாயத்தன பூஜையில் நான் அம்பாளை பிரத்யேகமாக வைக்கணுமா இல்லைன்னா ஈஸ்வரனை வைக்கணுமா அப்படிங்கிறதையும் எனக்கு பெரியவா தான் சொல்லணும். எதை நான் வந்து பிரத்யேகமாக வச்சுக்கணும், அந்த பூஜையில் சென்டரில் எதை நான் வைக்கணும் அப்படின்னுட்டும் அந்த ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. பெரியவா எனக்கு இந்த என்னோடய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும், பெரியவா தான் அத்தாரிட்டி, பெரியவா சொல்லிட்டா நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போது பெரியவா அவரை பார்த்துட்டு சொன்னாராம், பக்தி பண்ணாலே முக்தி கிடைக்குமே, பக்தியே முக்திக்கு வழி கொடுக்குமே அப்படின்னாராம். அதுக்கப்புறம் இவர் வந்து கேட்ட கேள்வி, அடுத்த கேள்விக்கு, அம்பாளையும் பரமேஸ்வரனையும் நம்ம வந்து பிரிக்கவே கூடாது, அவள் 2 பேரும் அம்பாள் கிட்ட ஈஸ்வரன் அடக்கம், ஈஸ்வரன் கிட்ட அம்பாள் அடக்கம், அவள் 2 பேரும் ஏக்கம், அதனால் 2 பேரும் சமமாக தான் நம்ம பார்க்கணும், எப்போதும் ஒன்றா பார்க்கணும் நம்ம அவளை, நம்ம அதில் வந்து பிரிக்கவே கூடாது அவளை அப்படிங்கிறதையும் பெரிய தத்துவத்தை சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் கையில் வச்சுருந்த அந்த ஆப்பிள், அதில் போட்டிருக்கிற குங்குமம், அதுக்கு மேலே வச்சுருக்கிற ருத்ராட்சத்தையும் அவர் கையிலேயே கொடுத்துருக்கார் டாக்டர் நாராயணன் கிட்ட. அவர் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே பெரியவா இந்த பழத்தை எடுத்து பண்ணினது தான் விசேஷம். பிரசாதம் வாங்கின்னு வந்ததுக்கப்புறம் அவள் 2 பேருக்கும் புரிஞ்சிருக்கு, அதான் போல இருக்கு பெரியவா அந்த ஆப்பிள் பழத்தில் நமக்கு வந்து குங்குமத்தையும் போட்டு அது மேலே ஒரு ருத்ராட்சத்தையும் வச்சிருக்கார், அம்பாளும் ஈஸ்வரனும் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற அந்த சிக்னிஃபிகன்ஸையும் நமக்கு சிம்பாலிக்காக காமிச்சிருக்கார் அப்படின்னு அவளுக்கு புரிஞ்சிருக்கு. இந்த வாரம் ஒரு அழகான காம்போசிஷன் ஆஃப் ஸ்ரீமதி லக்ஷ்மி விஸ்வநாதன் மாமி மானச பூஜையை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம. இந்த காம்போசிஷன் அம்மா காமாட்சி உந்தன் அருமை செய் நான் அல்லவோ பைரவி ராகமாலிகையில் அமைஞ்சிருக்கு, மிஸ்ர சாப்பு தாளம். இந்த அழகான பாட்டை நமக்கு பாடி கொடுக்க போகிறது கலைமாமணி காயத்ரி கிரீஷ். கலைமாமணி ஸ்ரீமதி காயத்ரி கிரீஷ் is one of the leading musicians in the field of Carnatic music. She started her music lessons from Vidwan Sri Vaikal S. Jnanaskandan and later on came under the tutelage of Sangeeta Kalanidhi, Sri Madurai T. N. Seshagopalan. She has given concerts in all major sabhas in Chennai and has travelled widely throughout India and many other countries. She represented our country and performed in Russia for the Year of India in Russia 2009 in May 2009. She is the recipient of several prestigious titles like Kalaimamani, Isai Peroli, Sahitya Priya, Sangeeta Bhaskara, Ghana Ratna from the Department of Cultural Affairs Colombo, Yuvakala Bharati and many more. She also received the Ustad Bismillah Khan Yuva Puraskar instituted by Sangeet Natak Academy, New Delhi in August 2014. She is an A-grade artist of All India Radio, Chennai and has performed for Doordarshan and other private television channels. She is a voracious reader and loves reading books, both fiction and non-fiction. She wants to focus on propagating Indian culture and the greatness of Indian temples through music. We are very, very happy that Gayatri Girish is part of Kamakshi Pravaham series and she is able to perform today. வாங்கோ இந்த அழகான பாட்டை நம்ம கேட்போம், அதன் மூலியமாக அம்பாள் காமாட்சியை பிரத்யக்ஷமாக தரிசனம் பண்ணுவோம். அம்மா காமாட்சி உந்தன் அருமை செய் நான் அல்லவோ, அம்மா காமாட்சி உந்தன் அருமை செய் நான் அல்லவோ, அன்புடன் நான் செய்வேன் உபசாரம், அம்மா காமாட்சி உந்தன் அருமை செய் நான் அல்லவோ,
அன்புடன் நான் செய்வேன் உபசாரம். பொன்மாளிகை அமைத்து புதிதாய் தோரணம் கட்டி, பொன்மாளிகை அமைத்து புதிதாய் தோரணம் கட்டி, வண்ணமாய் கோலமிட்டு வாஞ்சையுடன் அழைத்தேன், வண்ணமாய் கோலமிட்டு வாஞ்சையுடன் அழைத்தேன். அம்மா காமாட்சி உந்தன் அருமை செய் நானல்லவோ, அன்புடன் நான் செய்வேன் உபசாரம். சுத்தமாய் பன்னீரால் சுந்தரி கபிஷேகம், புத்தள நீர் எடுத்து அன்னைக்கு அபிஷேகம், சுத்தமாய் பன்னீரால் சுந்தரி கபிஷேகம், புத்தள நீர் எடுத்து அன்னைக்கு அபிஷேகம், பக்தியுடன் செய்வேன் பாலால் அபிஷேகம், பக்தியுடன் செய்வேன் பாலால் அபிஷேகம், சக்தி உனக்கு சீராய் சந்தன அபிஷேகம், சக்தி உனக்கு சீராய் சந்தன அபிஷேகம். அம்மா காமாட்சி உந்தன் அருமை செய் நானல்லவோ, அன்புடன் நான் செய்வேன் உபசாரம். பட்டாடை கொண்டுனக்கு செய்வேன் நல் அலங்காரம், பட்டாடை கொண்டுனக்கு செய்வேன் நல் அலங்காரம், மொட்டவிழ் மலர்கள் கொண்டு விதவிதமாய் அலங்காரம், பட்டாடை கொண்டுனக்கு செய்வேன் நல் அலங்காரம், மொட்டவிழ் மலர்கள் கொண்டு விதவிதமாய் அலங்காரம், பொட்டும் சிந்தூரமிட்டு விழியில் அஞ்சனமிட்டு, எட்டு தீசையும் மின்னும் ஆபரணங்கள் சூட்டி, பொட்டும் சிந்தூரமிட்டு விழியில் அஞ்சனமிட்டு, எட்டு தீசையும் மின்னும் ஆபரணங்கள் சூட்டி, அம்மா காமாட்சி உன்
அருமை செய்நானல்லவோ அன்புடன் நான் செய்வேன் உபசாரம். மல்லிகை முல்லையுடன் மணமுள்ள பாரிஜாதம் சம்பங்கி தாழை ரோஜா அன்னை கருச்சனையாகும். மல்லிகை முல்லையுடன் மணமுள்ள பாரிஜாதம் சம்பங்கி தாழை ரோஜா அன்னை கருச்சனையாகும். துல்லியமாய் தூபதீபம் நெய்வேதியங்கள் உடன் தள்ளி உனக்கு பூஜை செய்வேன் மனக்கோயிலே. துல்லியமாய் தூபதீபம் நெய்வேதியங்கள் உடன் தள்ளி உனக்கு பூஜை செய்வேன் மனக்கோயிலே. அம்மா காமாட்சி உந்தன் அருமை செய்நானல்லவோ அன்புடன் நான் செய்வேன் உபசாரம்.